எக்ஸாம் என்ன எக்ஸாம்? என்ன எக்ஸாம்? அமெரிக்கா. ராஜேஷ் அவர்கள் ஒரு சில வார்த்தைகளை பேசி அதை தொடர்ந்து நம்முடைய அவர்கள் நிகழ்ச்சிக்குள்ளாக கடந்து செல்லும் போதும் கைகளை தட்டி நம்முடைய அண்ணன் அவர்கள் உற்சாகமாக கைகளை தட்டி வரவேற்போம். ஸ்ரீராமுடைய மக்களுக்காக குரல் கொடுக்கிற தமிழ்நாட்டின் சக்தி, இயேசு கிறிஸ்துவால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளை என்று நாம் உரிமையை சொல்ல முடியும். நாடாளுமன்றத்தில் நமக்காக குரல் கொடுக்கும்படியாக தமிழகத்தில் இருந்து எழுப்பப்பட்ட ஒரு சக்தி. நல்ல கைகளை தட்டி உற்சாகமாய் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இந்த நாளிலும் கூட நம் மத்தியிலே அண்ணன் திருமாவளவன் எம்பி அவர்கள் நமக்காக இந்த கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சியை வந்திருக்கிறது நமக்கு இந்த பெரும் மகிழ்ச்சி அளிக்கிறது. இந்த நாளிலும் கூட அண்ணன் அவர்கள் ஒரு சார் மக்களை சேர்ந்த தலைவர் அப்படின்ற ஒரு சாயத்தை பூசினாலும் கூட இன்று அனைத்து தர மக்களுக்கும், அனைத்து தரப்பட்ட மக்களுக்கும், எல்லா மக்களுக்கும் ஒரு தவிர்க்க முடியாத தலைவராக இருக்கிற அண்ணன் அவர்கள் நம்முடைய ஒருவருக்கு இருக்கிறார். அதற்காக நாங்கள் நாங்கள் சந்திச்சிருக்கிறோம். பாராளுமன்றத்திலே கிறிஸ்தவர்களுக்காகவும் சரி, தலித் மக்கள், பட்டியல மக்கள்கள் அனைவருக்காகவும் இன்று ஓங்கி ஒழிக்கின்ற ஒரே பொருள் என்று கேட்டால் பாராளுமன்றத்தை அதிர வைக்கின்ற குரல் அது அந்த அனைவரும் குரல் தான். ஒவ்வொரு நாளும் நம்ம பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எவ்வளவு நெருக்கிறார்கள், எவ்வளவு நெருக்கடி மத்தியிலும் அண்ணன் அவர்கள் எந்த கொள்கைக்காக ஆரம்பிச்சாரோ இன்னைய நாள் வரைக்கும் இனி இது முதற்கூடிய எல்லா ஆண்டவர்களை வழிநடத்துவார். அண்ணன் அவர்கள் மேலும் மேலும் வந்து கிறிஸ்தவர்களுக்காக எல்லா இடத்திலும் ஒழுங்கின்றவர்களாக மாறுவார். இந்த சாயத்தை எல்லாத்தையும் இந்த பிஜேபி மக்கள் பண்ணுகின்ற சாயத்தை எல்லாத்தையும் அண்ணன் நிறுத்த செய்வார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் கூட இந்த கிறிஸ்துமஸ் காலங்களில் அண்ணன் அவர்கள் நிறைய நிகழ்ச்சி ஐயா நமது தமிழ்நாடு கிறிஸ்தவ கூட்டமைப்பு தலைவர் லியோ நெல்சன் அவர்கள் முயற்சியிலே நான் பார்த்தவரை இந்த ஒரு 4 வருடங்களில் நிறைய நிகழ்ச்சிகள் கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சி நமக்காக அண்ணன் கலந்து கொண்டு எவ்வளவு வேலைகள் இருக்கிறது. டெல்லியில் அவர்களுக்கு நிறைய பணிகள் இருக்கிறது. இருந்தாலும் கூட தவிர்க்காமல் நம்ம போய் அழைப்பு எல்லா அழைப்புக்கும் அண்ணன் அவர்கள் நம்ம நிகழ்ச்சி கலந்து கொண்டிருக்கார். இந்த நேரத்தில் நன்றி செலுத்துகிறோம். போன கிட்ட போ ஐயா வந்து சால்வை மட்டும் எடுத்துருங்களேன். சால்வை மட்டும் எடுத்துருங்க. மாலை இருக்கு, மாலை இருக்கு, மாலை இருக்கு, மாலை சரி. இன்றைக்கும் அற்புதமான ஒரு வார்த்தையை நம்முடைய தலைவரை குறித்து அன்பு சகோதரர்கள் தெளிவாக வேகமாய் பேசினாலும் மறுபடியும் நான் உச்சரிக்கின்றேன். நம்முடைய சிறுபான்மை மக்களுக்காக இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் மட்டுமல்ல, இந்தியா முழுக்க, அங்கிருந்து துணித்தால்தான் இந்தியா முழுக்க அது செல்லும். ஆனால் நமக்கான ஒரு தலைவர் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? ஜாதி மத பேதம் என்று கிறிஸ்தவத்தில் அடிக்கடி சொல்வார்கள். ஜாதி பார்க்க கூடாது, மதத்தை பார்க்க கூடாது. ஆனால் இன்னைக்கு கிறிஸ்தவத்திலே ஜாதி பார்த்து கொண்டிருக்கிறார்கள்.
ஆனால் ஜாதி பார்க்க வேண்டாம் என்று சொல்லுகிற ஊழியர்கள் ஜாதி பார்க்கிறார்கள். ஜாதி பார்க்க வேண்டிய அரசியல் தலைவர்கள் பார்த்தீங்கன்னா பேச்சில் மட்டுமல்ல செயல் வடிவிலே வாழ்ந்து காட்டுகின்ற, ஜாதி மதத்தை பார்க்காத, ஜாதிக்கு அப்பாற்பட்ட ஒரு தலைவர் தான் நம்முடைய அண்ணன் அவர்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென் சொல்ல மாட்டீங்க? எவ்வளவு பெரிய விஷயம் அது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஜாதிக்கு அப்பாற்பட்டு நமக்கு ஒரு தலித் ஜாதி, மேல் ஜாதி, கீழ் ஜாதி அப்படி அல்ல, எல்லாருக்குமான ஒரு தலைவராக இன்னைக்கு இந்தியாவிலே நம்பர் 1 தலைவராக கர்த்தர் இயேசு கிறிஸ்து நம்முடைய அண்ணனை இந்தியாவுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அடிக்கடி சொல்வது உண்டு, அதை மறுபடியும் நான் சொல்லுகிறேன் வலியுறுத்தி. நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்து எங்க பிறந்தார்? எல்லாரும் சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து எங்க பிறந்தார்? மாட்டுத்தொழுவத்தில் தான் பாட்டு பாடும். மாட்டுத்தொழுவத்தில். மாட்டுத்தொழுவத்தில் பிறந்ததே எதற்காக தெரியுமா? தாழ்மையின் அடையாளமாக. இன்னைக்கு நம்ம தலைவரை பாருங்க, அண்ணனை எங்க எப்போ போனாலும் ஒரு 300 பேர் 400 பேர் வாசல்ல வழிநெடுக காத்திருந்தாலும், இரவு நேரம் என்றாலும் தொண்டர்களையும் உறுப்பினர்களையும் ஏழை எளிய மக்களையும் சந்தித்து விட்டு தான் வீட்டுக்கு செல்வார். சில நேரத்தில் அண்ணனை நான் நேரடியாக சந்திக்க போகும்பொழுது அந்த 2 கன்னிமைகளும் சொக்கிக் கொண்டே இருக்கும். காரணம் என்ன? இரவு இரவாக பிரயாணம் பிரயாணம் பிரயாணம். எப்ப பார்த்தாலும் அரசியல் பயணங்கள், ஏழை எளிய மக்களுக்கு தொண்டின் பயணங்கள், எல்லா பயணங்கள் இருந்தாலும் எல்லாரையும் நேசிக்கக்கூடிய ஒரு அற்புத மாபெரும் தலைவர் தான் நம்முடைய அண்ணன். பாருங்க, இந்த இடம் பெரிய இடம் இல்ல, பெரிய நலத்திட்டம் கிடையாது, சிம்பிளா தான் செய்யறோம். ஆனாலும் இதையும் மதிப்பு கொடுக்கக்கூடியவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எல்லாவற்றையும் என்னுடைய நிகழ்ச்சி எல்லாத்துக்கும் அண்ணன் வருவார். நேச மாநாடு சிங்கப்பூர்ல நடத்த வேண்டும். அப்போது தற்போது அண்ணனுக்கு உடல்நிலை சரியில்லை. அதனால இப்ப 2025 அதை வச்சிருக்கிறோம். மே 21ஆம் தேதி நம்முடைய தமிழ்நாடு கிறிஸ்தவ சபைகளின் கூட்டமைப்பு சார்பாக மாபெரும் மாநில மாநாடு. 7 கண்டத்திலிருந்து எல்லாம் பாஸ்டர்ஸ், யூரோப்பியன் கண்ட்ரி, ஏசியன் கண்ட்ரி, யுனைடெட் கிங்டம், மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ், எல்லா நாட்டிலிருந்தும் ஊழியர்கள் வருகிறார்கள். அதில் அதுதான் நான் சொன்ன அண்ணன் கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். காரணம் என்ன? இந்த தலைவர் நமக்காக நிற்பதினால் நமக்கு ஒரு தைரியம் தானாக வருகிறது. ஓடுறேன், இப்ப கூட்டமைப்பு ஆரம்பிச்சு ஓடுறேன். எதுக்கு ஓடுறேன்னா தைரியம். ஏதாவது பிரச்சனைனா நம்ம அண்ணன் இருக்காரு, அங்க போய் ஒரு விண்ணப்பத்தை கொடுத்து விட்டால் போதும், அவர் நமக்காக யார் எடுத்தாலும் தப்பான விஷயத்துக்கு போக மாட்டோம். அப்படிப்பட்ட ஒரு கூட்டமைப்பு நம்முடைய கூட்டமைப்பு அல்ல. இதுவரைக்கும் சுயாதீன சபைகளுக்காக குரல் கொடுக்கிற ஒரு கூட்டமைப்பு தமிழ்நாடு கிறிஸ்தவ சபைகளின் கூட்டமைப்பு. அந்த கூட்டமைப்பு நம்ம உழைக்கிற உழைப்பு பார்த்துதான் நலவாரியத்தில் உறுப்பினர் பதவி கொடுத்தார்கள். அண்ணன் தான் எனக்கு வாழ்த்து செய்தி சொன்னார்கள். இப்ப நான் சொல்லுவேன், இந்த அற்புத தலைவர் நம்முடைய மத்தியிலே வந்திருப்பது பெரிய மகிழ்ச்சி. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவருக்கு ஒரு முக்கியமான விஷயம் செய்ய போறோம். என்னது? கோடிக்கணக்கில் நீங்க பணம் கொடுக்கறது இல்ல, அதை காட்டிலும் வலிமையான ஜெபம். அவர் நல்லா இருக்கணும். எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்க. ஆமென் சொல்ல சொல்ல என்ன சொல்லுங்க? நல்லா இருக்கணும் சொல்லுங்க. அவர்கிட்ட கையை நீட்டி சொல்லுங்க, நீங்க நல்லா இருக்கணும், நீங்க நல்லா இருக்கணும், நீங்க நல்லா இருக்கணும். மனசால சொல்லுங்க, நீங்க நல்லா இருக்கணும், நீங்க நல்லா இருக்கணும். இயேசு கிறிஸ்து நாமத்துல நீங்க நல்லா இருக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நமக்கான தலைவர் இதுதான். இன்னைக்கு இனிமேல் போஸ்ட் ஓட்டும் போது நான் ஒட்ட போறேன். அவருக்கு பிறந்த நாள் வாழ்த்து வந்தா கூட அவரெல்லாம் கேட்க மாட்டேன், நானே ஆர்பிட் போஸ்ட் ஓட்டுவேன். அதுல இனிமேல் நான் போட போற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? நமக்கான தலைவர். அவர் ஒரு இந்துக்களுக்கு தலைவர் அல்ல, இஸ்லாமியத்திற்கு தலைவர் அல்ல, கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் தலைவர் அல்ல, அவர் ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் தலைவர். நமக்கான தலைவர் என்கின்றதை இந்த காலை நேரத்தில் நம்முடைய சபையின் மூலமாய் தமிழ்நாடு கிறிஸ்தவ சபையின் கூட்டமைப்பு மூலமாக ஓங்கி ஒழிக்க போகிறது. இந்தியா முழுக்க நமக்கான தலைவர் மாண்புமிகு தொல் திருமாவளவன் அண்ணன் அவர்கள். கைகளை உயர்த்தி சொல்லுங்க. எழுச்சி தமிழர் என்று போட்டார்கள், அது உண்மை. இப்பொழுது 2024ஆம் ஆண்டு இறுதியிலே நமக்கான தலைவர் என்கின்ற பெயரை பிரகடனப்படுத்தி அதற்கான அடையாளத்தை இப்ப கொடுக்க முடியாது. அடுத்த வாரத்தில் கிறிஸ்துமஸ் போய் கொடுக்க போறோம். கை உயர்த்தி சொல்லுங்க. ஆகவே கர்த்தர் மகிமைப்படுவாராக. அவருடைய பேச்சு எழுச்சியுடையும் அவர் கேக் கட் பண்ணி எல்லாத்தையும் செய்ய போகிற காரியத்தையும் நம்ம பரிசீலிக்க போகிறோம். அதைத் தொடர்ந்து நம்முடைய வாழ்த்து செய்தி தமிழக சிறப்பு வழக்கறிஞர் அருமையான ஐயா தமிழ்நாடு கிறிஸ்தவ சபையில் கூட்டமைப்புடைய மாநில தலைவர் வழக்கறிஞர்கள் பிரிவு ஐசக் மூர்த்தி பேசுவார்கள். அதைத் தொடர்ந்து அண்ணன் எல்லாத்தையும் பொறுப்பெடுப்பாங்க. கைகளை தட்டி நாம் வரவேற்போம்.